சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாவட்ட மாநகர் காங்கிரஸ் சார்பாக 7ஆம் ஆண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக ஆயுத பூஜை விழா ஆவடி மாநகர் மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்பு பூஜைகள் செய்தார். பின்பு காங்கிரஸ் கட்சி சார்ந்த 120 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பின்பு அனைத்து ஓட்டுநர்களுக்கும் விபத்துகள் ஏற்பட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு உதவி கிடைக்கும் வகையில் காப்பீடு சான்றிதழும் வழங்கினார். இந்த ஆட்டோ சிறப்பு ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர் முன்னாள் நகரமன்ற தலைவர் விக்டோரியா மோகன் மற்றும் ஆவடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் முதன்மை செயலாளர் சிவகுமார், மண்டல தலைவர் கவரப்பாளையம் கோதாண்டம் மற்றும் நகர பிரதிநிதிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களது குடும்பத்தாருடன் திரளாக கலந்து கொண்டு ஆயுத பூஜையை கொண்டாடினர். பின்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் இடையே பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், நான் IAS முடித்து மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தாலும் நான் என் வாழ்க்கையில் முதலாக ஓட்டிய வாகனம் ஆட்டோ என்றும் அனைவரும் மத்தியில் பேசியது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. பின்பு அனைவரும் ஆட்டோ ஓட்டும் பொழுது அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் தங்களை நம்பி வாகனத்தில் செல்லக்கூடியவர்களை பத்திரமாக அவர்கள் இருப்பிட பகுதியில் அழைத்து செல்ல வேண்டும். குடித்துவிட்டு யாரும் வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்றும் பொதுவாக சிக்னல்கள் மதித்து வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றும் தங்களை நம்பி தாங்கள் குடும்பம் இருப்பது போல எதிரே வருபவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, ஆகையால் அனைவரும் வாகனங்களை மெதுவாக ஓட்ட வேண்டும் என்றும் அறிவுரைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திரளாக ஆட்டோ ஓட்டுநர்களும் காங்கிரஸ் கட்சி கலந்து கொண்டு ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடினார். ஒரு சுவாரஸ்யமான நினைவு. நான் படிக்கும் பொழுது எங்க வீட்டில் தந்தையார் எங்க வீட்டில் வண்டி கிடையாது, ஒரு பைக்கோ இல்லை ஒரு சைக்கிளோட கிடையாது. தந்தையாருக்கு ஒரு எண்ணம், நம்ம பையன் படிக்கிறான், இந்த ஸ்கூலுக்கு டியூஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வண்டி தேவைப்படும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. எங்க அப்பாவுக்கு நாங்க எங்க ஊர்ல இருந்து வந்த முதல் படிச்சவர் அவர் தான். ஊர்ல யாரும் படிக்கல, எங்க அப்பா தான் படிச்சு அதனால அவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஊர்ல இருந்து யாரையாவது கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒரு வேலையை எங்கேயாவது வச்சிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 பேர் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி யோசிச்சுட்டு, டேய் நம்ம வண்டி இல்லை, கார் வாங்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இல்லை, நம்ம இந்த தாட்குள்ள கூட ஒரு ஆட்டோ வாங்கலாமா அப்படின்னாரு. அது எங்க ஊர்ல ஒரு அண்ணா இருந்தாங்க, நாகப்பட்டு. அவர் வர சொன்னார் ஊர்ல இருந்து, நாகப்பா வாடா சென்னையில ஒரு வண்டி ஆட்டோ வாங்கிட்டேன், ஓட்டுறியா? இல்லை அவன் கண்டிஷன் என்னன்னா, தம்பி ஸ்கூல் டியூஷனுக்கு போகும்போது அவனை கூப்பிட்டு போனா மற்றபடி நீ சவாரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு ஆட்டோ. எங்க வீட்டுக்கு வந்த வண்டி ஆட்டோ தான். ராத்திரி ஆனா அந்த ஆட்டோல அந்த நாகப்பண்ணனோட ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன். நான் ஸ்டேரிங் பிடிச்சது ஆட்டோ ஸ்டேரிங். பிடிச்ச ஸ்டேரிங். எவ்வளவு நாள் நாங்க ஆட்டோ ஓட்டணும். அப்போ நன்மை இல்லாத போது எங்க அம்மா வெளியே சுத்தது எல்லாம் நான் தான் ஆட்டோ ஓட்டணும். அந்த மாதிரி ஒரு பழைய நினைவு எனக்கு அதுக்கப்புறம் கார் வந்தது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் முதல் ஓட்டின அந்த ஆட்டோ, அந்த அண்ணன் டெய்லி போய் சவாரி பண்ணிட்டு அவர் என்கிட்ட பேசும்போது அவர் சவாரி டெக்னிக் என்னன்னு நான் பார்த்தேன். எவ்வளவு சொல்லுவாங்க, அவரும் நானும் கதை பேசிக்கிட்டே போவோம் வருவோம். அதனால எனக்கு இந்த ஒரு குடும்பம் மாதிரி புரியுது. முக்கியமான சேவை செய்வீங்க. ரெண்டாவதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் நான் இங்க அப்படியே ஜீன பிளாஷ்பேக் பண்ற மாதிரி இங்க வர வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். உட்கார்ந்தவொடனே எனக்கு அந்த பிளாஷ்பேக். அதனால என்னுடைய அருமை சொந்தங்களுக்கும் சகோதரர்களுக்கும் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும். எல்லாருக்கும் உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராமல் நீங்க செய்யும் சேவைகளுக்கு, குடும்பங்களுக்கு அது என்னுடைய யுவராஜ் எங்களுடைய தோழருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா மையத்துமே எடுத்து பூஜையை செய்வது
அதே சமயம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லா விஷயங்களையும் கூட நிற்பதற்கு என்னைக்குமே ஒரு துணை தேவை. அந்த யுவராஜ் இருக்கு, இந்த காங்கிரஸ் ஆவடியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரணாக காங்கிரஸ் இருக்கின்றது. இன்றைக்கும் இருக்கும் உழைக்கும் நலமாக இருக்க மற்றும் ஒரு முறை நான் வேண்டி கேட்டுக்கொண்டேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி யுவராஜ். நன்றி.